ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 63. சம்பாதி தனது வாழ்க்கையின் நீண்ட துயரக் கதையை வானரர்கள் கிட்ட சொல்லின்றிருக்கான். தனது சிறகுகள் கருகி போன பிறகு மகரிஷி சொன்ன வார்த்தைகள் தன்னை உயிரோடு காத்தது அப்படின்னு அவன் அத மறுபடியும் நினைச்சுக்கிறான். அந்த மகரிஷி தனக்கு ஆறுதல் சொன்ன போது இன்னும் ஒரு பெரிய காரியம் தன்னால் ஆக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் சம்பாதியனுடைய மனசுல ஒரு அழியாத முத்திரையாக பதிஞ்சு போச்சு. முனிவர் தனது ஆசிரமத்துக்கு திரும்பி போன பிறகு சம்பாதி மெதுவாக அந்த குகையிலேருந்து வெளியில வந்தான். சிறகுகள் இல்லாததுனால அவனுடைய ஒவ்வொரு அசைவும் ரொம்ப கஷ்டமாத்தான் இருந்தது. இருந்தாலும் முனிவர் கூறிய வார்த்தைகள்ல நம்பிக்கை வைத்து விந்திய மலையின் மீது அவன் தங்கிண்டு காத்துருந்தான். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, ஆண்டுகள் கடந்தது. 100 ஆண்டுக்கும் மேலாக காலம் கடந்து போச்சு. ஆனாலும் ஒரு நாள் ராமனின் தூதர்கள் வருவார்கள் அப்படின்னு அந்த முனிவர் சொன்ன வார்த்தைய அவன் ஒருபோதும் மறக்கல. சில சமயங்கள்ல மனம் கூட தளர்ந்துதான் போச்சு. இவ்வளவு காலம் காத்திருந்து என்ன பயன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி முடங்கி போச்சு அப்படின்னு எல்லாம் எண்ணினான். உயிரை விட்டுடணும் அப்படின்னு பலமுறை நினைச்சான். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த மகரிஷனுடைய வார்த்தைகள் அவனுடைய மனசுல ஒலிக்கிறது. இன்னும் உனக்கு ஒரு காரியம் இருக்கிறது, அதற்காகவே நீ உயிரோடு இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த நினைவு அவனை மறுபடியும் மறுபடியும் தைரியப்படுத்தியது. அந்த நம்பிக்கை இருளகற்றும் தீபம் போல அவனுடைய துக்கத்தை நீக்கிவிட்டது. காலம் கடந்த போது ராவணனின் வலிமையையும் அவன் செஞ்ச அநியாயங்களையும் பற்றிய செய்திகளை எல்லாம் அவன் தெரிஞ்சின்றான். ஒரு நாள் தனது மகனிடம் இருந்து அதிர்ச்சியூட்டும் செய்தியை கேட்டான். ராவணன் சீதா தேவியை பறித்து கொண்டு போனதாகவும் சீதை துக்கத்திலே ராமனை நினைத்து அழுததாகவும் அவன் தெரிஞ்சின்றான். அந்த செய்தி சம்பாதியின் மனச அப்படியே உலுக்கிடுத்து. இப்படி வானரர்கள் பேசின்ற போது எதிர்பாராத ஒரு அதிசயம் நடந்தது. வானரர்களின் கண் முன்னே சம்பாதியின் உடலில் புதிய இறகுகள் முளைக்கத் தொடங்கியது. சிவந்த அழகிய இறகுகளுடன் அவனுடைய 2 சிறகுகளும் முழுமையாக வளர்ந்தெடுத்து பல 100 ஆண்டுகளாக இழந்திருந்த அந்த வரத்தை மீண்டும் பெற்ற சம்பாதி அளவற்ற ஆனந்தத்திலே மூழ்கிவிட்டான். அவனுக்கு உடனே மகரிஷியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. ராமனுடைய காரியத்துல நீ உதவி செய்யும் போது உனது சிறகுகள் மீண்டும் வளரும் அப்படின்னு முனிவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் இல்லையா? அந்த வாக்கு இப்போது கண்முன்னே உண்மையாகிடுத்து. சம்பாதியின் கண்கள்ல அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டியது. அவன் வானரர்களை பார்த்து, பாருங்கள், நிஷாகர மகரிஷியின் வார்த்தைகள் பொய்யாகவில்லை. சூரியனின் வெப்பத்தால் கருகிய என் சிறகுகள் மறுபடியும் வளர்ந்தெடுத்து என் இளமை காலத்தில் இருந்த வீரியமும் வலிமையும் மீண்டும் எங்கிட்ட வந்துடுத்து. இதுவே உங்களுடைய காரியம் வெற்றியடையும் என்பதற்கான ஒரு தெய்வீக அறிகுறி. எனக்கு கிடைத்த இந்த சிறகுகள் போல உங்களுடைய முயற்சியும் வெற்றியடையும். அதனால நீங்கள் யாரும் மனம் தளர வேண்டாம். முழு முயற்சியோடு சீதையை தேடுங்கோ. நீங்கள் கட்டாயமாக அவளை அடைவீர்கள் அப்படின்னு சம்பாதி சொல்றான். இந்த வார்த்தைகள் வானரர்களோட உள்ளத்துல ஒரு புதிய புத்துணர்ச்சிய ஊட்டியது. சில நிமிஷங்களுக்கு முன்பு வருத்தத்திலும் நம்பிக்கை இல்லாமலும் இருந்த அவர்கள் இப்போது உற்சாகத்தால அப்படியே நிரம்பினார். அவர்களுடைய முகத்துல மறுபடியும் வீரத்தின் ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. நாம கண்டிப்பா தோக்க மாட்டோம், நிச்சயமாக சீதையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்குள்ள வேரூன்றி போனது. அந்த நேரத்துல சம்பாதி தன் புதிய சிறகுகளை விரித்து மலையின் உச்சியிலிருந்து ஆகாசத்திலே எழுந்தான். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பறக்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. தன்னுடைய பழைய இயல்பை மீண்டும் பெற்றதின் பேர் இன்பத்துல அவன் ஆகாசத்துல உயர்ந்து பறந்தான். சம்பாதியின் இந்த அதிசயத்தை பார்த்த வானரர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவர்கள் தங்களுடைய மன வீரத்தை மறுபடியும் அடைந்தார்கள்.
காற்றின் வேகத்துக்கு ஒப்பான பராக்கிரமம் அவர்களுக்குள்ளே உண்டானது. தங்கள் கடமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப நன்னா தெரிஞ்சின்றா. அவர்கள் எல்லாரும் தென் திசையை நோக்கி உறுதியோடு புறப்பட்டா. அவர்களுடைய ஒரே குறிக்கோள் ஜனகருடைய மகளான சீதாதேவியை கண்டுபிடிக்க வேண்டும். இனி மனச்சோர்வுக்கு இடம் இல்லை, ஐயப்பாட்டுக்கும் இடம் இல்லை. ராமனின் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீவீர எண்ணத்தோட புதுப்பட்ட வீரமும் நம்பிக்கையும் கொண்டு எல்லாரும் முன்னேற ஆரம்பிச்சா. அதாவது இறைவன் அளித்த வாக்கு ஒருபோதும் பொய்த்து போகாது. வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட காத்திருப்பும் இருந்தாலும் சரியான நேரத்தில் இறைவனின் அருள் வெளிப்படும். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடும் போது இழந்த சக்திகளும் மீண்டும் கிடைக்கும். நம்பிக்கையை இழக்காமல் இறைவனின் காரியத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த 63வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 64வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.